சென்னையில் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்தது. நிலநடுக்கம் போல வீடுகள் அதிர்ந்ததாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் ஜூன் மாதத்திற்கு பணிகள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கூறினார். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அது ரொம்ப ஸ்லோ. இந்த ஒரு பிட் மட்டும் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் மட்டும் நடக்காம இருந்துச்சு. இப்பதான் ஆரம்பிச்சு ரொம்ப ஏற்கனவே ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம இப்ப மெட்ரோக்கும் இதோட அப்படியே சேர்த்து மேல கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த சைட் வேலை போயிட்டு இருக்கு. இப்ப பறக்கும் ரயில் விழுந்துருச்சு தெரியல. இப்ப மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது ரொம்ப மெயின் ஏரியாங்கிறனால நிறைய டிராஃபிக் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்துச்சு. இப்போ இது விழுந்துருச்சு. ஐ திங்க் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மட்டும் நல்ல இதாக பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி நடந்துன்னு விவரணம் பண்ண முடியாது, அது பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு சவுண்டு. பக்கத்து தெருவில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 6 மணி 6:10 6:15 இது நடந்திருக்கு. கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த டைம் தான் நடந்திருக்குது. ஜனங்களை பொங்கல் லீவ் வந்ததுனால ஜனங்களை யாருமே இல்லை. ஏன்னா வெஹிக்கிள் டிராஃபிக் இல்லாத ரோடாக இருக்கிறதுனால கார் பார்க்கிங்கு ஸ்கூட்டர் பார்க்கிங் எல்லாம் நடக்கும். அது இருக்கிறதுனால அது நடக்காதனால ஆளபாயம் இல்லை. காலையிலேருந்து மெட்ரோ வேலை நடந்துட்டு இருந்தது, ப்ரொக்லைன் வேலை நடந்துட்டு இருந்தது. அவங்களும் 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 10 பேர் 4-5 பேரில் 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் யாரும் இல்லை, எல்லோரும் ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் விழுந்ததுனால ஆளபாயம் இல்லாத ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து இமிடியேட்டாக இதை செக் பண்ணி இந்த சேஃப்டி மெஷர்ஸு ஜனங்களுக்கு அவங்க ரயில்வே வந்து அறிவுப்படுத்தணும். இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொன்னால், அது வரையும் எங்களுக்கு இந்த விபத்து நடந்தால் கூட நம்ம தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற சந்தோஷத்தில் தான் நான் வந்தோம். அதை சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, பார்வையிடுறாங்க. இது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கு தொடர்ந்து இந்த பணிகள் வேகமாக நடந்து இன்னும் 2-3 மாதம் அதிகமானால் கூட இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். விபத்து குறித்து விசாரணைக்கு பிறகு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் தெரிவித்தார். ஆய்விற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூண்களுக்கு இடையே பாலம் இணைக்கும் போது ஹைட்ராலிக் ஜாக்குகளை பயன்படுத்தி ஏவும் போது கட்டர் ஒரு முனையில் தவறி கீழே விழுந்ததில் விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறினார். எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை என்றும் பணிகள் நடைபெறும் முன்னரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கௌஷல் கிஷோர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.